உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் குழுமத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு சனிப்பயிற்சி போன வருஷம் தானே வந்தது? எஸ், போன வருஷம் வந்தது, இந்த வருஷமாக வருது. என்னென்னா போன வருஷம்ன்றது நம்ம திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தது. இந்த வருஷம் வாக்கியம். நம்ம ஜாதக முறையில் 2 இருக்குது, திருக்கணிதம் வாக்கியம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறைகள் வச்சு நம்ம பார்க்குறது. திருக்கணிதம்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு மேலேயும் இல்லை ஆல்மோஸ்ட் 80 to 90% திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. பெரும்பாலான சாஃப்ட்வேர் 90% திருக்கணிதம் தான். இருந்தாலும் பழைய வாக்கிய முறையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமாக கோவில்களில் மெயின் சனீஸ்வர பகவானவே திருநள்ளாறு கோவில், அங்கே பூஜை முறைகள்லாம் வாக்கியம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அதை பற்றி கேட்டதுனால வாக்கியம் பிரகாரம் நடக்க போகிற சனி பயிற்சியெலாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்ம இந்த சனி பயிற்சியால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், கூட என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. கும்பராசி, கும்ப லக்னம். அப்பாடி, நம்மளோட ஜென்ம சனியிலேருந்து மூவ் ஆகிடுச்சு. இந்த 2.5 வருஷம் நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி 2.5 வருஷம் வச்சு செஞ்சிட்டாரு. இப்போ தான் மூவ் ஆகிருக்கு. சில பேர் சொன்னாங்கல்ல, போன வருஷம் சனி பயிற்சி முடிஞ்சிச்சு, இனிமேட்டு ஆஹா ஓஹோ ஆனால் நான் கஷ்டப்படுறேன் தான் சார்லாம் கமெண்ட் போட்டிங்கல்ல, உங்களுக்குலாம் இப்போ ஒன்றும் உங்களுக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்சமும் ஃபுல்லாக மூவ் ஆகிடுச்சு மீனராசிக்கு. சரிங்களா? அதனால் ஜென்ம சனி ஆகிடுச்சு. சனி பயிற்சி நடந்து தான் இருக்குது, ஜென்ம சனியை மூவ் ஆகிடுச்சு. அதனால் இதுவே ஒரு பெரிய ரிலாக்ஸ். அதனால் உங்களை நீங்களே தோலை தட்டிக்கணும், கொஞ்சம் உழைச்சிட்டோம், இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்று. இதுக்கப்புறம் யாருக்கு என்னென்ன தராங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கையில் இருந்த காசுலாம் காலியாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு, வேலை இருந்திருந்தாலே பெரிய விஷயம்னு இருந்திருக்கும். இப்போ வேலையை தக்க வச்சுக்கிட்டவங்களாம் ப்ரமோஷன் வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். வேலை இல்லாதவங்க வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணால் வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்கள் 6ஆம் வீட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வேலை கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யாராவது முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 வருஷம் எனக்கு பேச ஆள் இல்லை, ரொம்ப லோன்லியாக இருந்தேன் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ உறவுகள் ஒன்று சேரும். அது ஆப்போசிட் ஜெண்டரோ இல்லை ஃப்ரெண்டோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க. ஏன்னா வீட்டில் இருக்கவங்களும் நம்மகிட்ட கொஞ்ச நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க, ரொம்ப தனிமையாக இருந்திருக்கும். அதெல்லாம் முடிஞ்சு உங்கள்கிட்ட உறவுகள் திருப்பியும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் முன்னேற்றங்கள் நிறைய நடக்கும். ப்ராஃபிட் அப்படி இப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ தானே விழுந்து எழுந்து வந்துட்டுருக்கோம், படிப்படியாக தான் வரும். ப்ராஃபிட் அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த விஷயத்தை ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி கிரெடிட் கொடுக்குறது, கிரெடிட் வாங்குறது, ப்ராஃபிட்டை கரெக்டாக பேசி வச்சுக்கிறது, இந்த விஷயத்துங்கள்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸும் எல்லாமே நல்லபடியாக இருக்குது. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா பணம் விஷயம். நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு வாங்குறீங்க, அந்த பணம் விஷயமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் இருக்கவங்க எப்படி தியானம்லாம் நல்லா பண்ணுங்கள், நல்லா தியானம் பண்ணுங்கள். ஸோ தட் வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை கொண்டு போகிறதுக்கு வீட்டிலே தவம் பண்ணுங்கள். நீங்கள் ஒருத்தர் தவம் பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரோட மைண்டும் தானாக காமாகும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பார்க்குற விஷயம். ரெகுலராக தியானம் பண்ணவங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வீட்டில் தியானம் பண்ணால் வீடியோவில் அமைதியாகுன்றதை. ஃபேமிலியாக சேர்ந்து கூட்டு தவம் பண்ணிங்கன்னா ஒன்றும் ரொம்ப சூப்பர். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா அமையணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ரங்கநாதர், லக்ஷ்மி தாயாரோட வழிபடுங்க. சிவபெருமான அம்பாலோட வழிபடுங்க. மங்கள சனீஸ்வரரை வழிபடுங்க. ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி, இவங்க சனீஸ்வர பகவான் ஜேஷ்டா தேவி குளிகன் மாந்தியை சேர்த்து வச்சு வழிபடுங்க. அங்கே நல்லெண்ணெய் தீபம் போடுங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அங்கே வர்றவங்களுக்கு எள்ளு சாதமெல்லாம் சாப்பாடு அன்னதானமாக கொடுங்க. எள்ளு உருண்டைகள்லாம் அன்னதானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ண லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். சனி பயிற்சி வாக்கியம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது மெயினான விஷயங்களை கவர் பண்ண. என்னென்ன ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, படிப்பு, பிஸ்னஸ், ஜாப், வெளிநாடு போகிறது, தூக்கம், உடல் ஹெல்த்து, இது சம்மந்தமாக ஓவராலாக நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம 12 கோடி தமிழர்கள் இருக்கோன்னா ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் நம்ம 1 கோடி பேருக்கும் ஒரு ராசிக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும்.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தனி நபர் ஜாதகமாக பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும். இது ஒன்று. செகண்டு, சனி பயிற்சின்றனால எல்லாரும் பதறக்கூடாது. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுத்தா யார் தடுக்க முடியும்? அந்த மனுஷன் வந்து அள்ளி இல்லை, கொட்டி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ கொட்டி கொட்டி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அவர் வந்து ரொம்ப நல்லவர். அவரை நல்லபடியாக வேண்டுங்க. இந்த சனி பயிற்சியை தாக்கத்தை குறைக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். சனி பயிற்சி தனியாக ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். சனி பயிற்சி வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறதுன்னு ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். அதில் நிறைய விஷயங்கள், விதைகள், தானியங்கள் மூலமாக எப்படி நம்ம அதை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், கலர் தெரப்பி, ஸ்மெல் தெரப்பி, இதெல்லாம் அதில் சொல்கிறோம். நம்ம எள்ளுலாம் நம்ம சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம்ல, அது பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். சரிங்களா? அது இருக்கும்போது அந்த எள்ளோட ஸ்மெல்லு உடம்புல போயிட்டு அது படியும். முக்கியமாக எங்கன்னா மஜ்ஜைகளில் படியும். மஜ்ஜைகளில் தான் நம்மளோட கர்மா ஸ்டோர் ஆகுது. ஏன்னா சனி பகவானோட கதிர் வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம மஜ்ஜை, மூளை செல்ஸ்லாம் கிரே கலரில் இருக்கும். அங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை எல்லாமே 100% சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒன்றும் வளரல. என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண எல்லாம் நல்லதே நடக்க. சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தி எல்லாரையும் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.